இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான பிளான். உங்களுக்கு மாஸ்டர் மைண்ட் தான் போங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மத்ததெல்லாம் இந்த தவக்கலை பார்த்துப்பான். தவக்கலை, இது ரொம்ப சீரியஸான சென்சிட்டிவான விஷயம். நாளைக்கு நம்ம போட்ட பிளான் மட்டும் நடக்காம போயிடுச்சுன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம போயிடும். இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்க போட்டிருக்கிற திட்டப்படி நம்ம ஆதியோட கம்பெனி கைமாறக்கூடாது. நீங்க கவலையே படாதீங்க. நீ உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நாளைக்கு நீங்க போட்டு கொடுத்த பிளானை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுவேன். மற்றதை நீங்க பாத்துக்கங்க. கரெக்டான ஹை ரேட் கோட் பண்ணவங்க இந்த கம்பெனியை வாங்க போறாங்க. நாங்களும் அந்த நம்பிக்கையோட தான் இருக்க போறோம். அதுல எந்த தப்பும் இல்லையே. சுதாகர், உங்க கான்ஃபிடென்ட்டை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க சொல்றது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு கம்பெனி எங்களை மாதிரி ஒரு பெரிய பிசினஸ்மேன் கிடைக்கிறது ஜாக்பாட்னு சொல்லலாம். உண்மைதான். கம்பெனி நல்ல லாபம் கொடுக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆதி இப்போ ஃபாரின்ல இருக்காரு. அவரால் ஃபர்தரா இந்த பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ஆதிக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் உடனடியாக இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தானே அதிகமாக பணம் கொடுத்து கம்பெனியை வாங்குறதுக்காக நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஓகே, நாம இங்கே நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம். வாங்க உள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். ப்ளீஸ் கம். கம்பெனியை வாங்குறதுக்கு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா வித்துருவாங்களா? அப்ப எங்களை காப்பாத்த ஆதி சார் வரமாட்டாரா? கடவுளே, இது என்ன சோதனை? ரெடியா சார்? கிளம்பலாமா? எஸ் பாரதி, டைம் ஆச்சுல்ல, இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். சரிங்க சார். என்னாச்சு பாரதி? ஒன்றும் இல்லை சார், போட்டோவை சரியா வைக்கலன்னு நினைக்கிறேன். கீழே விழப்போச்சு. நான் சரியா வச்சிட்டேன் சார். சரி சார். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை பாரதி, கையில் அடிச்சுக்கிட்டேன். இப்போ ஓகேவா? ஃபைன். என்ன இது, இன்னைக்கு சகுனமே சரியில்லையே. முதல்ல சாமி போட்டோ கீழே விழ பார்த்துச்சு. இப்ப என்னடான்னா ஆதி இடிச்சுக்கிட்டாரு. பத்திரமா இருக்கணும். கிளம்புறப்போ சாமி படம் கீழே விழ இருந்துச்சு. ஆதிக்கு கையில அடிபட்டுச்சு. இதெல்லாம் யோசிக்கிறப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனாலும் அதை பத்திலாம் யோசிக்காம இந்த வேலையை நல்லபடியா நம்ம முடிச்சுதான் ஆகணும். பாரதி, ஆர் யூ ஆல் ரைட்? நானும் கார்ல ஏறினதுலேருந்தே பார்க்குறேன், ஏதோ பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? என்கிட்ட சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ரோட வேடிக்கை பார்த்துட்டு வரேன், அவ்வளோதான். நிறுத்து நிறுத்து. என்ன சார் ஆச்சு? சார், மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு, பழம் தோண்டி இருக்காங்க சார். நீங்க யூ-டர்ன் பண்ணி அந்த பக்கம் போயிருங்க சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். அண்ணா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்குண்ணா. இன்னைக்கு எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிடும்ல? ஏய் மித்ரா, கம் ஆன் மித்ரா, டோன்ட் வரி. எல்லாமே சரியா நடக்கும். நாம தான் எல்லா டாக்குமெண்ட்லயும் ஆதி கிட்ட சைன் வாங்கி மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டோம்ல. இங்க பையர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால ஆல்மோஸ்ட் டீல் முடிஞ்ச மாதிரி தான். இது எப்படியோண்ணா, இது நல்லபடியா முடியணும். அடுத்தது ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா வேலையும் பார்க்கணும். இல்லைன்னா அந்த பவானி மேடம் நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. அவங்க எவ்வளவு கோவமா பேசுறாங்கன்னு பார்த்தல. ஆமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். மித்ரா, பவானி மேடம் நாம இங்க ரீச் ஆனதும் ஃபோன் பண்ண சொன்னாங்க. நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. ஏதோ
கால் பண்ணிட்டான் பாருங்க. குட் மார்னிங் மேடம். ஆ என்னாச்சு, எல்லாரும் வந்தாச்சா? ஏன் மேடம், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். நாங்கள் எல்லாரும் இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் இருக்கோம். நீங்கள் வரீங்களா? ஆஹா இல்ல, நான் இப்போ அங்க வந்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துடும். அதான் நம்ம மேனேஜர் இருக்கான்ல, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். ஆ ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் வாங்கி மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டேன் மேடம். டீல் முடிஞ்சு ஓகே ஆயிடும். அமௌண்ட்டை எங்க ஓவர்சீஸ் அக்கவுண்ட்ல போட சொல்லுங்க. ம் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர்லாம் வந்து சேரும். ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். நாங்க வர முடியலனாலும் என்ன வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணிடுங்க. நாங்க நடக்கிற எல்லாத்தையுமே லைவா பார்க்கணும். ஆ மேனேஜர் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம், ஐ வில் டு இட். பிசினஸ் எல்லாத்தையும் ஆதி சாரால பாத்துக்க முடியாம ஃபாரின் போயிட்டாரு. அங்கே செட்டிலும் ஆயிட்டாரு. அவருக்கு திரும்ப வர ஐடியாவே இல்லை. அதனால அங்கே இருந்துகிட்டே பிசினஸ பெருசா பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. அவர் கேட்டுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நாங்க இந்த கம்பெனியை சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்ப வந்திருக்கிற உங்க எல்லாருலயும் யாரு ரேட் அதிகமா கேக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த கம்பெனி சொந்தமாயிடும். இந்த கம்பெனி வாங்குறவங்களுக்கு இது மூலமா நிறைய லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்றீங்க. ஓகே, நாங்க இந்த கம்பெனி நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப வருஷமா இந்த கம்பெனில பார்ட்னர்ஸா இருக்கோம். எங்களுக்கும் இதை சேல் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல லாபம் கிடைக்கும் நம்பலாமா? நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். கம்பெனியோட டீல் முடிஞ்சதுமே வர பணத்துல முதல்ல இன்வெஸ்ட் பண்ண உங்களோட பணத்தை உங்ககிட்ட செட்டில் பண்ணிடுவோம். உண்மையை சொல்லணும்னா நீங்க கையெழுத்து போட்டாதான் இந்த சேல்ஸ் டீல் சக்சஸ் ஆகும். பாரதி, ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அண்ணி. தவக்கல, எங்க இருக்கீங்க? இல்ல நீ கிளம்பிட்டோம், ரூட் மாதிரி போயிட்டோம். ஐயோ, என்ன பண்றது இப்போ? அப்போ நீங்க இன்னுமே அங்க வந்து சேரலையா? நாங்க கொஞ்ச நேரத்துல அங்க போயிடுவோம். அதுக்குள்ள நீங்க அங்க வந்து சேர்ந்தாகணும். ஆதி சார் கம்பெனி முன்னாடி காரை பஞ்சர் பண்ணி நிறுத்தி ஆகணும்ல, இல்லன்னா அவ்வளவுதான். ஏய் மித்ரா, என்னாச்சுனா? ஆதி இங்க வந்துட்டு இருக்கான்.